Hussein Rashad Janaza Foundation and Education. அஸ்ஸலாமலைக்கும். இது உக்குவல அஜ்மீர் ஸ்கூல்ல நடந்த சம்பவம் உண்டு. லாஸ்ட் வீக் போல ஒரு பாய் இன்னொரு பாய்க்கு கல்லால் அடிச்சு அது கண்ணில் போயிட்டு பட்டு, அப்போ டாக்டர் சொல்லியிருந்தாங்களாம் அந்த கருப்பு பாகத்தில் பட்டியிருந்தா கண் பார்வை வராது, நாங்கள் இதை சர்ஜரி பண்ணி தான் இதை உண்மை நிலைமை சொல்லுன்னு சொன்னாராம். ஆனால் இப்போ சொல்லி போல பிள்ளை கண் பார்வை வராதுன்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்களுக்கு பிள்ளைய சொல்லி அனுப்புங்க. இதில் பிள்ளைகளை கண்டுபிடிச்சிங்களே எந்த நிலைமையிலையும் பென்சில் பேனவோ கல்லோ கம்போ எடுத்து அடிச்சுக்க வரணும்னு சொல்லுங்க. ஏன்னா எந்த பிள்ளைங்க இருந்தாலும் அந்த தாயனுக்குள்ள பாவம். இன்னொன்று நான் சொல்றது இந்த மாதிரி பிள்ளைங்க மன்னிச்சிங்க. ஏன்னா ஒவ்வொரு நாள் வெள்ளைக்கும் காலையில ஸ்கூல் போகக்குள்ள சொல்லியே அனுப்புங்க எந்த பிரச்சனையும் ஈடுபட்டுருவாங்க. இப்படி எந்த நிலைமையிலையும் இப்படி பென்சில் பேனா கம்பு கல் அதை எடுத்து அடிக்கவே வரணுங்க. பாருங்க அந்த தாய் அழுகிற அழுகே கொஞ்சம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓஜி குரூப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் பழைய எஸ்டிசி மெம்பர் நசாரத்தோட வைஃப் பேசுகிறேன். மிஸ்ரா கிரேட் 10ல் படிக்கிற நம்ம மகன் அப்துல்லாக்கு அஜ்மீர் ஸ்கூலில் லாஸ்ட்டாக நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிக்கும். இருந்தாலும் என் பிள்ளைய இப்போ நிலைமை என்னென்னு சொன்னால், என் பிள்ளைய கொழும்பு நேஷனல் ஐ வார்டில் நாங்கள் மாத்தலையிலேருந்து கொண்டாந்து என் பிள்ளைய அட்மிட் பண்ணிக்கிறோம். மாத்தலையில் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணி என் பிள்ளைக்கு பார்வை சம்பந்தமான இந்த இதுவுங்களால் சொல்லலாம், பார்வை வாரது சுவர் இல்லைன்னு சொல்லவும் தான் நாங்கள் உடனே பிள்ளைய கொழுப்புக்கு கொண்டாந்தோம். இங்கே அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் என் பிள்ளைக்கு நடந்துட்டிக்குது. என் பிள்ளையோட கண் லென்ஸ் பாதிச்சிக்குது. அதையும் தாண்டி கருவலயத்தில் பெரிய ரத்த கசிவு, அதை சரி பண்ணுறதுக்கு திருப்பி 2வது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் பயப்படுறாங்க, அவர் சின்னவர்ன்றதால. அதையும் தாண்டி என் பிள்ளையோட பார்வை நரம்பு பாதிக்கப்பட்டிக்குது. என் பிள்ளையோட பார்வை பழைய மாதிரி என் பிள்ளை எப்படி ஸ்கூலுக்கு போனாலும் அதே மாதிரி திரும்பி வந்து என் பிள்ளை பார்வை சரி வரதுக்கு எல்லாரும் தஹஜ்ஜுத்லையும் சுஜூதுலையும் துவா செஞ்சுக்கோங்க அல்லாவுக்காக. ஒரு ஏலவல் பொடியனுண்ட என் மகன் போயிட்டு அடிச்சுட்டு 2 முறை கேட்டதுக்காக கிடைச்ச தண்டனை தான் இது. என் பிள்ளை அப்படியே குழப்பியிருந்தாலும் கேட்டிருந்தாலும் இப்படி ஒரு தண்டனை இப்படி என் பிள்ளைக்கு யாரும் செஞ்சிக்க கூடாது. அதையும் தாண்டி பரவலாக எனக்கு கதை வந்துட்டிக்குது. என் பிள்ளை குழப்பினதால தான் இப்படி ஒன்று நடந்ததுன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவன் துவாவெல்லாம் அங்கீகரிப்பான். என் மனசு நிறைய வேதனையில் இருக்குது. இதெல்லாம் கேட்கக்குள்ள என் பிள்ளைக்கு எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க கட்டாயம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓஜி குரூப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாரும் என் பிள்ளைக்கு நிறைய துவா செஞ்சீங்க. எல்லாரும் துவாவை கபலாக்கணும், எல்லாம் ஆமீனாக்கி வைக்கணும். அதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க. இன்னைக்கு டாக்டர் கடைசியாக பார்த்துட்டு என் பிள்ளைக்கு கண் பார்வை வராதுன்ற ரிசல்ட்டை எங்களுக்கு அதுக்கு சொல்லிட்டார். ஒரு தாயா இதனை ஏற்றுக்கொள்ள எல்லாமே இருக்குது. இந்த அஜ்மீர்ல இந்த பொடியன் என் பிள்ளையோட கண்ணை எடுத்துட்டான். அவன் பெரிய பாவம் செஞ்சுட்டான். என் பிள்ளையோட பார்வை அவன் கண்ணால் அடிச்சு எடுத்துட்டான். எந்த தாய் எல்லாரும் இதுல தாய்மார் எப்படி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் பாருங்க. நான் என் பிள்ளை இப்படியா பேத்து வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பினேன். இது பெரிய பிள்ளை. எனக்கு என் பிள்ளையோட கண் பார்வை எல்லாம் தந்துடணும். திருப்பி நான் எங்க வேண்டாலும் என் பிள்ளைய நான் கொண்டு போவேன். ஆனா இந்த பாவத்தை செஞ்சு அவனால பண்ணிக்க மாட்டான். நீங்க எல்லாரும் தோசை செஞ்சுக்கோங்க என் பிள்ளைக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து உக்குவல்ல அஜ்மீர் ஸ்கூல் விட்டு வரக்குள்ள இந்த புள்ள குழப்பினு சொல்லி கல்லை தூக்கி அடிச்சு சரியா கண்ணில் பட்டு. அப்போ கூடுதலாக வந்து இன்றைக்கி காலகட்டங்களில் வந்து சின்ன பொடியமாக இருந்தாலும் அதை எதிர்பார்க்காம செய்கிற வேலை உண்டு. எவ்வளோ பாரதூரத்துக்கும் துரு அந்த தாய் தாப்பனுக்கு எவ்வளோ ஒரு இந்த கண் இல்லைன்னு சொன்னோடனே எவ்வளோ ஒரு வேதனை ஆகிக்கும். அப்போ நாங்கள் கட்டாயம் இந்த மாதிரி மெசேஜ்களை பிள்ளைகளுக்கு போட்டு காட்டணும். அது மாதிரி நாங்கள் எதிர்பார்க்காம முன்கோபத்தில் செய்யக்கூடிய வேலைகள் இந்த பாரதூரத்துக்கு கொஞ்சம் துடுதுன்னு சொல்கிறத ஒவ்வொரு பிள்ளைகள்டையும் கண் எவ்வளோ பொறுமதி. அதே மாதிரி அன்றைக்கும் ஒரு ஸ்கூல் ஒன்றுலேருந்து பெரிய ஸ்கூல் ஒன்றில் எனக்கு ஒருத்தர் கால் பண்ணார். போலீஸுக்கு கால் பண்ணி செல்லல இங்கே பெரிய பொடியமாக சரியான பிரச்சனை. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இது சம்மந்தமாக டீச்சர் மார்க்கையோ இல்லை பிரின்சிபல்ட்டியோ பேசுவோம். அப்போ அவர் சில டீச்சர் சேர் மார்க்கே அந்த பொடி மார்க் கண்ட்ரோல் ஆகலை. அப்போ அந்தளவுக்கு கூடுதலாக வந்து ஸ்கூலுக்கு போகக்குள்ள சரி வரக்குள்ள சரி ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை ஒருத்தருக்கு பீத்து அன்றைக்கி ஸ்கூலில் பிள்ளைகளுக்கும். அப்போ நாங்கள் கட்டாயம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் அடுத்த கட்டம் மதரசாவுக்கு போயிட்டு வந்தாலும் நாங்கள் பள்ளிக்கு அனுப்புகிற நேரம் யாரோட பழகிற எப்படி என்னுள்ள மனநிலை ஆட்களோட பழகுது இந்த சொல்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் உண்மையிலே அந்த பிள்ளைகளும் முன்கோபம் வரக்கூடிய ஆட்களோட பழகினு சொன்னாலும் அதுகளும் அதே முன்கோபத்தில் தான். அது சின்ன பிள்ளைகள் தானே, அந்த சேர்ற எந்த பிள்ளைகளோ அந்த பிள்ளைகளோட இதுக்கு தான் அந்த பிள்ளைகளும் வரும். அதனால் நாங்கள் கட்டாயம் ஒவ்வொரு பிள்ளைகளும் முக்கியமாக வந்து யாரோட பழகுது யாரோட பேசுது என்று சொல்கிறத கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். முந்தியுள்ள காலம் முந்தி அப்படி இல்லை. இப்போள்ள காலம் வந்து சின்ன பொடியமாக இருக்கும், சரியான சூடு வாருது, சரியான முன்கோபம் வாருது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு இந்த மாதிரி மெசேஜ்களை அடிக்கடி போட்டு காட்டணும். முன்கோபம் ஒரு பிள்ளையோட அடிச்சிக்கிறது சண்டை பிடிச்சிக்கிறது முன்கோபம் வந்தால் இப்படி நடந்தால் என்ன பாதிப்புன்னு சொல்கிறத கட்டாயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் கட்டாயமாக படுத்தணும். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Group members, Indian Informa, Hussein Rashad Janaza Foundation, Executive President, Founder. ஒரு மெசேஜ் ஒன்று வைக்கிறேன் எல்லா உமா பாப்பாங்களுக்கும் பிள்ளைகளுக்கும். மிச்சம் கவனம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்புறது மெயின் நம்பர் 1 சுபோ தொலை வைங்க, சேஃப்டி. இப்போ பிள்ளைகளுக்கு இஸ்ராக்களை தொலை வேண்டாம், இஸ்ராக்களை தொலைங்க. பரல கட்டாயமாக தொலை வச்சுருங்க சுபோ. எப்படி வந்துட்டு ஆயத்து குடிச்சு தெரியாத்தி உமா பாப்பா மாதிரி பழக்கி கொடுங்க. ஆயத்து குடிச்சு மற்ற பயண துவா போக்குவரத்து துவாவில் போது கொடுங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ போய்த்து பறைசமாக கல்வல் கம்பு இதாவது அடிச்சுக்குள்ள போவாங்க. இப்போ இந்த காலத்தில் போனால் அவங்களுக்கு அடித்தான் பாருங்க. நாங்கள் சின்ன பையனை 23 வயசாகுது. நாங்கள் இந்த மாதிரி இப்போ 10-12 வயசுலாம் குட்டி கம்பு தான் விளாடுது. ஒன்றும் இல்லை, போகணும் இல்லை, ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை தொய் போல் அதுவல் இனி அதுவரை தான் நாங்கள் விளையாடிட்டு வாரு. இப்போ பிள்ளைகள் அப்படி இல்லை. இப்போ எல்லாம் கன்வல் தான். இப்போ எல்லாம்
ஸ்கூலும் அதுவும் இதுவும் இருக்குது. நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பிள்ளைகளை நல்லா வளர்த்துக்கோங்க. மெயின் தொழுவே 5 வருஷத்து தொழுவையும் அடிக்க சரி தொழுவைங்க. அது நீங்கள் ஒரு பிள்ளையோட செல்லம் கொடுக்குறீங்கன்னா மிச்சம் அந்த பிள்ளை கேட்குறது எல்லா சாமானும் கொடுக்குறீங்க. அவருக்கு என்னோட பைஸ்கல் வேணுமா, மோட்டர் பைக் வேணுமா எல்லாம் கொடுத்து செல்லத்தை கொடுக்குறீங்க. அதனால் நீங்கள் ஒரு காப்பரை வீட்டில் வச்சு வளர்க்குறீங்க, துரோகியோட வச்சு வளர்க்குறீங்க. அந்த ஆம்பளையும் சரி தான் பொம்பளை பிள்ளையோட சரி அது பெரிய ஒரு துரோகி. அதை வச்சு நீங்கள் அதை வைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு செல்லமாய்க்கும் பேர் மாமல்லா அப்துல்லா ஃபாத்திமா வைக்கும். அதனால அது பெரிய இது பெரிய ஒரு அநியாயத்தை நீங்கள் பிள்ளையோட செய்கிறீங்க. தொழுவ இல்லாட்டி அந்த பிள்ளையில ஒரு சாத்துக்கு வேலை இல்லை. 40 வீட்டுக்கு அடிக்கும் தர தெரியும், உமா பாப்பாக்கும் அடிக்கும் தர தெரியும். அது அவங்களுக்கு வேலை புள்ள பாவம் படிக்க தானே இல்லை புள்ள செஞ்சு பெண்ணை தொலையலாம் ஆச்சல் அப்படி மிச்சம் எடுக்க சரிமா புறவு தொழில் அப்படியே பெருமெடுத்து கொடுங்க 2 சாப்பாடு தர மாட்டேன். எங்களெல்லாம் அப்படி தான் வளர்த்தாங்க. அது சுற்றி தொழுவை இல்லாமல் நீங்கள் பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து வேலை இல்லை. உங்களை தங்க நீங்கள் எல்லா ஜாதியும் சொல்லுவீங்க வேலை இல்லை. தொழுவை இல்லாட்டி அது காஃபர். நீங்கள் ஒரு காஃபரை வச்சு வளர்க்குறீங்க. யஹூதி நாசார் அவங்கள விட மோசம், நல்லத்தை விட மோசம் தான் தொழுவை இல்லை. எல்லாம் சொல்ல தொழுவை இல்லாத பானத்துக்கு அடியில் இருக்காது. சொல்லாங்க விரும்பலாங்க வீட்டை நெருப்பு வைக்க எனக்கு அது வைக்கிறது வயது சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தான் நெருப்பு வைக்கிறது. கண் விளங்காத வயசானாளுக்கும் கவுரு கட்டி பள்ளிக்கு போகிறாங்க தொழுவுறதுக்கு. இது பள்ளிக்கு போக டைம் இல்லாட்டி சரி வீட்டை தொலைவீங்க. அது பள்ளிக்கு நீங்களும் அனுப்புவோம். ரைட், நான் எதுவும் சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு சரியான கவலை ஒரு கண் பார்வைன்றது பாருங்க. இப்போ இதை பற்றி இப்போ இன்னொரு பிள்ளைங்க கல்யாணம் அடிக்கும். நான் சுற்றி யாருக்கு குறித்து சொல்லி தொழுவுறதுனா அது சேஃப்ட்டு நல்லா காப்பாற்றுவாங்க. சுபோ தொழுந்தோம் நல்லாவுடைய காரணமான நல்லாவுடைய இதில் தான் நிற்கலாம் பாதுகாவல். சுபோ தொழுந்தவங்களுக்கு மாட்டேன் 7 மணி மாட்டி மாற்றி அனுப்பணும். இதில் 1 மணி 2 3 மணி விட்டு பார்க்குறது படம் பார்க்குறது வாட்ஸ்அப் இங்கே எங்கள் தாய் சுபத்தில் போகிறாங்க. நீங்கள் தாய் தாப்பன் கிட்டே அந்த பழக்கம் தான் இருக்குது. மிச்சம் தாய் தாப்பம் 2 மணி 3 மணிக்கு பார்க்குறது நான் வாட்ஸ்அப். நீங்கள் அவங்களுக்கும் தொழுவே இல்லை. நீங்கள் பாருங்கள் எல்லாம் செய்யுங்க. ஆனால் தொழுவே விட்டுருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள். நன்றி. நான் விஷயம்